அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா அல்லாஹ் வந்து ஒரு ஆயத்தை இறக்குறான். யா அய்யுஹல் முதஸ்ஸிர், போர்வை போற்றி கொண்டு இருக்கக்கூடியவரே, கும் ஃபஅன்திர், நீங்க வந்து எந்திரிச்சு நின்று நீங்க எச்சரிங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து வரப்புக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பினுடைய அந்த பெருமை எல்லாத்தையும் நீங்க அறிவீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து வசியாபக ஃபதஹிர், நீங்க உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எப்படி விளக்கம் தராங்கன்னா, இந்த மேலாடை என்பது இந்த மதம் என்பது மேலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆனா அந்த மதம் என்கிற அந்த போர்வையை போற்றி தான் மக்கள்கள் எல்லாம் வாழ்றாங்க. அதுவும் இல்லாம இந்த இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாமர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்த அசுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அசுத்தத்தை எதை குறிக்குதுன்னா, நீங்க அந்த கெட்ட கலாச்சாரத்தை விட்டு நீங்க விலகிக்கோங்க. அதாவது அங்க காஃபிர்கள் அந்த சிலை வணக்கத்தை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்க. அதுவும் இல்லாம கெட்ட கெட்ட விஷயங்களை விட்டு நீங்க அவங்க செய்யக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை நீங்க தூய்மைப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இதுல இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க, சியாபக ஃபதஹிர். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஆடையை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு இஸ்லாத்துல அல்லாஹு தாலாவை குர்ஆன்ல சொல்றான். இதற்கு முன்னதாக நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்பது முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நீங்கள் நபியே நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நீங்க படிங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அடுத்த அத்தியாயத்துல நீங்க உங்களுடைய